தமிழ் சினிமாவுல எந்த நடிகைக்குமே இல்லாத ஒரு பெருமை சரோஜா தேவிக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்துல கன்னடத்து பைங்கிலின்னு எல்லாராலையும் கொண்டாடப்பட்டவர். ரசிகர்கள் ரசிகைகளின் கனவு கன்னியாக வலம் வந்தவர் அப்படின்னே சொல்லலாம். சரோஜா தேவியினுடைய முக பாவனை, அவர்களுடைய நடை உடை, அந்த நடிப்பு பாவனைன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆஸ்தான நாயகி அப்படின்னே சொல்லலாம். எம்ஜிஆரோடு அதிக படங்கள்ல கதாநாயகியாக நடித்த பெருமை இவருக்கு இருக்குங்க. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி, அவருக்கு வயது இப்ப 87. உடல்நலக் குறைவு காரணமாக பெங்களூரில் இருக்கின்ற தன்னுடைய இல்லத்தில் இறந்து போயிட்டாங்க. காவல்துறை அதிகாரி இவருடைய அப்பா. சரோஜா தேவி சின்ன வயசா இருக்கும் போதே அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவா இருந்தது. அந்த கனவை நிறைவேற்றி வச்சது அவருடைய அப்பா, காவல்துறை அதிகாரி அப்படின்னே சொல்லலாம். சரோஜா தேவியினுடைய தந்தை சரோஜா தேவியோட நடிப்பின் பக்கம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். மகாகவி காளிதாசா அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தின் மூலமா 1955 சினிமாவில் அறிமுகமாயிருக்காங்க இவங்க. சிவாஜி கணேசனுடைய தங்கமலை ரகசியம் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள இவங்க கதாநாயகியா முதல்ல என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் போன்ற தமிழ் சினிமாவின் பல ஆளுமைகளோடு இவங்க ஜோடி சேர்ந்து நடிச்ச படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லாங்க. இவருடைய மறைவு இவரின் ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா துறையினர் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்குங்க. சரோஜா தேவியின் மறைவு குறித்து நடிகை குஷ்பு சுந்தர் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில், ஒரு சினிமா சகாப்தம் முடிவுக்கு வருது. சரோஜா தேவி அம்மா எல்லா காலத்திலும் சிறந்த நடிகை. தென்னிந்தியாவில் வேறு எந்த நடிகையும் அவரை போல பெயரையும் புகழையும் அனுபவித்ததில்லை. அவர் மிகவும் அன்பானவர், பண்பானவர், பழகுவதற்கு இனிமையானவர். அவருடன் ஒரு சிறந்த உறவு இருந்தது. அவரை சந்திக்காமல் பெங்களூருக்கான எனது பயணம் எப்போதுமே முழுமையடையாது. சென்னையில் இருக்கும் போதெல்லாம் அவர் அழைப்பார். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என அவர் பதிவிட்டு இருந்தார். ஒவ்வொரு ரசிகர்களும் ரசிகைகளும் சினிமா பிரபலங்களும் இப்போது தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.